நீரே சத்தியம், நீரே ஜீவன் என்று சொல்லி இந்த காணிக்கை பாடலை எடுத்து கர்த்தர் கை கொடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஐயா, இந்த நாள் காலை வேளையிலே நாங்கள் எழுந்து நிற்கவும் சுவாசிக்கவும் இரண்டவா எங்களை சற்று எழுப்பியிருக்கிறீர்கள் ஐயா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏசப்பா, இந்த நாள் முழுதும் உங்க கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்திலே யாரெல்லாம் தங்களுடைய பர்த்டே திருமண நாளை ஆண்டவரே நினைக்கிறார்களோ கொண்டாடுகிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிக்க தகப்பன். ஒருவேளை இந்த பிறந்த நாளையும் திருமண நாளையும் ஆண்டவரே அப்பா கடவுளிலேயே மனைவியிலேயே பிள்ளைகளிலேயே பெற்றோரிலேயே என்று சொல்லி நினைத்து வருந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிக்க இன்னும் ஒரு ஆண்டை அவர்களுக்கு கொடுத்தமைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே அப்பா உங்க திரு சமூகத்துல வந்து காணிக்கைகளை போட்ட ஒவ்வொரு கரைகளையும் ஆசீர்வதிக்க தகப்பனே. அவங்க கிட்ட இருக்கிறது உமக்கென்று உற்சாகமாய் கொடுத்திருக்கிறார்கள். அதை என் கர்த்தர் பல மடங்கு அவர்களுக்கு நீ திருப்பி கொடுப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வேலைகளிலே உயர்வை தாங்க ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாங்க என் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நீ போதுமான கிருபையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் நன்மையினாலும் நீ நிரப்புகிறமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பேசுகிற ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் அவரோடும் எல்லா மக்களோடும் கூட பேசுங்க. இந்த சபை நடத்துகிற ஊழியக்காரர்கள் குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிங்க. விசேஷமா இங்க வந்திருக்கிற கர்ப்ப கண்ணிலிருந்து பெரியோர் வரை இன்னைக்கு வந்திருக்கிற நோக்கங்களை என் கர்த்தர் அறிந்திருக்கிற
ஐயா. ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற தேவைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. பலவீனத்தோடும் தேவைகளோடும் கண்ணீரோடும் பிரச்சனையோடும் உள்ள நுழைந்திருக்கலாம். ஆனால் அந்த சபையை விட்டு வெளியே போகும்போதோ ஒரு பெரிய விடுதலையோடு கூட ஆசீர்வாதங்களோடு சுகத்தோடு பலத்தோடு ஆசீர்வாதத்தோடு என் கர்த்தர் நிரப்பி அனுப்புகிறமைக்காக நன்றி சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்த்தி ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி சொல்லலாமா? தேவனை நீர் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லலாம். நன்றி.